அண்மை செய்தியாக பார்த்துகிறோம். அதிமுக விருப்ப மனு விநியோகம் இன்றுடன் நிறைவு பெற்றிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துகிறோம். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ் வணக்கம். அதிமுக விருப்ப மனுக்கான விநியோகம் இன்றுடன் நிறைவு பெற்றிருக்கிறது. முழு விவரங்களை வழங்கலாம். பிரியங்கா வணக்கம். அதிமுக விருப்ப மனு விநியோகம் இன்றுடன் நிறைவாகி இருக்கின்றது. இந்த விருப்ப மனு விநியோகத்தை பொறுத்தவரையிலே அதிமுக சார்பிலே போட்டியிட விரும்புவோர் இந்த விருப்ப மனுக்களை அதற்குரிய கட்டணத்தை செலுத்தி அந்த மனுக்களை பெற்று அதிமுக அலுவலகத்தில் கொடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. முன்னதாக டிசம்பர் 15ஆம் தேதி இந்த விருப்ப மனு முதலில் தொடங்கியது. டிசம்பர் 23ஆம் தேதி வரை இந்த விருப்ப மனு விநியோகம் நடைபெற்றது. சுமார் 9000 பேர் இந்த விருப்ப மனு விநியோகம் முதற்கட்டமாக கொடுத்திருந்த நிலையில் தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த நிர்வாகிகள் தொடர்ந்து நாங்களும் விண்ணப்பிக்க இருந்தோம், கால அவகாசம் முடிந்து விட்டது, எனவே நீட்டிக்க வேண்டும் என்று தலைமை கழகத்திற்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வந்தார்கள். எனவே அவர்களுடைய அந்த கோரிக்கையை ஏற்று அதிமுக சார்பில் இந்த விருப்ப மனு பெறக்கூடிய பணி என்பது நீட்டிக்கப்பட்டிருந்தது. இன்று மாலை 5 மணி வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று மேலும் பல பேர் அந்த விருப்ப மனுக்களை கொடுத்திருக்கிறார்கள். மொத்தமாக 9500 பேர் இந்த விருப்ப மனுக்களை கொடுத்திருக்கிறார்கள். விருப்ப மனுக்களை பெற்றவர்களிடம் விரைவில் அவர்களுக்கான மாவட்ட வாரியாக தேதிகள் நேரம் கொடுக்கப்பட்டு நேர்காணல் நடைபெறும் என்று அதிமுக தலைமை கழக நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். 234 தொகுதிகளிலிருந்தும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான விண்ணப்பங்கள் பல தொகுதிகளில் குவிந்திருப்பதாக தெரிவிக்கின்றார்கள். தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 234 தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்றும் பல பேர் அவர் சார்பில் விருப்ப மனுக்களை பெற்றிருக்கின்றார்கள். இந்த விருப்ப மனு தமிழ்நாட்டில் போட்டியிடுவதற்கு 15,000 ரூபாயும், புதுச்சேரியில போட்டியிடுவதாக இருந்தால் 5,000 ரூபாயும் என்று கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டிருந்த நிலையில தற்போது சுமார் 9500 பேர் விருப்ப மனுக்களை பெற்றிருக்கிறார்கள். இவர்களில் 234 பேர் தேர்வு செய்யப்பட்டு அவர்கள் வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படும். இதில் கூட்டணி கட்சிகள் சில தொகுதிகளுக்கு விட்டுக் கொடுப்பதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கின்றது. எனவே யார் யார் எந்த தொகுதியில போட்டியிடுவார்கள், அவர்களுக்கு முன்னதாக நடைபெற வேண்டிய நேர்காணல் போன்றவையெல்லாம் விரைவில் நடைபெறும் என்று அதிமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.